வணக்கம். இப்போ நம்ம குரூப் 4 டிஎன்பிசி எக்ஸாமுக்கு சிசிஎஸ்சி 4 எக்ஸாமுக்கு சயின்ஸ்ல வேதியியல் டாபிக் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி டாபிக்ல கெமிஸ்ட்ரியில எப்படி படிக்கலாம், அதாவது கெமிஸ்ட்ரி படிக்கிறோம்னா எப்படி படிக்கணும், அதை என்ன ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி படிச்சா ஈஸியா குரூப் 4 குரூப் 2A எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப நடத்த போறோம். ஓகேங்களா? அடுத்ததுல ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல பார்க்கணும். வேதியியல் சிலபஸ்ல என்ன சிலபஸ்ல கொடுத்திருக்காங்களோ அந்த சிலபஸ் டாபிக் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சிலபஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல தனிமங்களும் சேர்மங்களும், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சேர்மங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்களா? தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னா 8th 9th 10th இந்த புக்ல மட்டும் இருக்கிற கண்டென்ட் படிச்சா போதும். இந்த டாபிக் ஃபுல்லா படிச்சிடலாம். தனிமங்கள் சேர்மங்கள். லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கூட இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதாவது சேர்மத்தின் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அமிலம், காரம், உப்புக்கள், ஆசிட், பேஸ், சால்ட். இந்த क्वेश्चनல இருந்து கேட்பாங்க. இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். அமிலம், காரம் மற்றும் உப்புகள் இதுல இருந்து கேட்பாங்க. இந்த ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 9th செகண்ட் டேர்ம்ல இருக்கு. 9th செகண்ட் டேர்ம்ல இருக்கு புது புக்ல. 9th செகண்ட் டேர்ம். தென் 10th புது புக்ல இருக்கு. இந்த புக் படிச்சாவே ஈஸியா கவர் பண்ணிடலாம். இதுல क्वेश्चंस அதிகமா கேட்பாங்க. the next சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ஃபெர்டிலைசேஷன் டாபிக் இருக்கு. தமிழ்ல உரங்கள் பத்தி படிக்கிறோம். உரங்கள், ஃபெர்டிலைசேஷன். தென் பெஸ்டிசைட்ஸ், தமிழ்ல தீங்குயிரிகள், தீங்குயிரி, கொல்லி. தென் நெக்ஸ்ட் இன்செக்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி பத்தி படிக்க போறாங்க. இவ்வளவுதான் குரூப் 4 சிலபஸ்ல இருக்கு. அதாவது கெமிஸ்ட்ரி டாபிக்ல, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தோம்னா 3 டாபிக் தான் இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட், தென் ஃபெர்டிலைசேஷன், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். இப்போ அடுத்து ஒவ்வொரு டாபிக்கும் क्वेश्चंस எப்படி கேக்குறாங்க, அந்த டாபிக்ல இருந்து எப்படி क्वेश्चंस படிக்கலாம் அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். இந்த 3 டாபிக்லயும் அதிகமா क्वेश्चंस எந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்கன்னா ஆசிட், பேஸ், சால்ட் இந்த டாபிக்ல இருந்து தான் அதிகமா क्वेश्चन கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை படிச்சுட்டு மீதி செகண்ட் இந்த டாபிக் படிக்கணும், தேர்ட் இந்த டாபிக் படிக்கணும். எப்போதுமே நம்ம படிக்கும்போது ஸ்கூல் புக்ல இருந்து படிக்கணும். படிக்கிறதுல எந்த டாபிக்ல क्वेश्चंस அதிகமா கேட்கறாங்களோ அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்படி படிச்சு முடிச்சுட்டா மீதி உள்ள டாபிக் அடுத்தடுத்து படிக்கலாம். ஃபாலோ பண்ணீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 1 by 1 அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா ஆசிட், பேஸ், சால்ட். இந்த டாபிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஆசிட் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல அமிலம் கொடுத்திருக்காங்க. அமிலம்னா என்னன்னா ஒரு கரைசலை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனியையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியையோ H3O+, ஹைட்ரஜன் அயனியையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியையோ தரவல்ல கரைசல்கள் அமிலம் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல when a solution is dissolved with water with the displacement of hydrogen ion or hydronium ion, then the solution is called acid அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோ பண்ண முடியுதா? the next அமிலத்தின் மூலங்கள். மூலங்கள் எங்கென்ன அமிலம் எங்க இருந்து கிடைக்குது, அதான் மூலங்கள். இங்கிலீஷ்ல சோர்சஸ் என்ன பார்க்க போறோம். இதுல புக்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. போன குரூப் 4 எக்ஸாம்லயே क्वेश्चंस கேட்டிருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்ல क्वेश्चन கேட்டாங்க. அதனால இந்த அமிலத்தின் மூலங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அமிலம் என்னென்ன பொருள்கள்ல இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் தேநீர் அதாவது டீன்னு சொல்லலாம். தேநீர்ல டானிக் ஆசிட் இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தேநீரை டீயை டானிக் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொழுப்பு, மாட்டு இறைச்சி. இது ரெண்டுலயும் என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா ஸ்டீயரிக் ஆசிட் இருக்கு. கொழுப்பு அதிகமா இருந்தா ஸ்டீயரிங் பிடிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
நமக்கு எக்ஸாம் ஹால்ல எல்லாமே மறக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இப்ப சொல்றோம். அப்போ தேநீர்ல டீ எப்படி குடிக்கணும்? டீய டானிக் மாதிரி குடிக்கணும். அதுக்கப்புறம் கொழுப்பு மாட்டு இறைச்சியில ஸ்டீயரிக் அமிலம் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காஃபில குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கு. குளிர்ச்சுனா காஃபி குடிப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கெட்டுப்போன வெண்ணெய் அதாவது டைஜஸ்டட் பட்டர் வெண்ணெய்ல பியூட்டரிக் ஆசிட் இருக்கு. வெண்ணெய் கெட்டு போச்சுனாதான் பியூட்டியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் மறக்கக்கூடியது. இதை மறக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் படிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தேநீர்ல டானிக் ஆசிட் இருக்கு, காஃபில குளோரோஜெனிக் ஆசிட் இருக்கு, கெட்டுப்போன வெண்ணெய்ல பியூட்டரிக் ஆசிட் இருக்கு, கொழுப்பு மாட்டு இறைச்சியில ஸ்டீயரிக் ஆசிட் இருக்கு. நெக்ஸ்ட் கத்தரிக்கால அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. ஆப்பிள்ல மாலிக் ஆசிட், வினிகர்ல அசிட்டிக் ஆசிட், திராட்சையில டாட்டாரிக் ஆசிட், லெமன் ஆரஞ்சுல சிட்ரிக் ஆசிட் இருக்கு, பால் புளித்த பால் தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கு, சிறுநீர்ல யூரிக் ஆசிட் இருக்கு. இது எல்லாமே அமிலத்தின் மூலங்கள். தென் தக்காளியில ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு. டொமேட்டோல ஆக்சாலிக் ஆசிட். பித்த நீர்ல கோலிக் ஆசிட்ஸ் இருக்கு. இந்த ஆசிட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ செகண்ட் சப்ஜெக்ட் என்ன பார்த்திருக்கோம்? அமிலத்தின் மூலங்கள். ஃபாலோ பண்றீங்களா? அமிலத்தின் மூலங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங் அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அமிலத்தின் இயற்பியல் பண்புகள். அமிலத்தின் இயற்பியல், அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இயற்பியல் பண்புகள். ஸ்கூல் புக்ல அமிலம்னா அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. லத்தீன் மொழி சொல்ல இருந்து அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்ல இருந்து அமிலம் பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அமிலம் acid is derived from acidus which is Latin word அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேட்பாங்க அப்படின்னா அமிலத்தின் நிறங்காட்டி அப்படின்னு கேட்பாங்க. அமிலத்தின் நிறங்காட்டி, இதான் சிலபஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ். அமிலத்தின் நிறங்காட்டி கேட்பாங்க. நிறங்காட்டி இண்டிகேட்டர் கேட்கலாம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அமிலம் கூட பினாப்தலின் சேர்த்தா பினாப்தலின் சேர்த்தா என்ன கலர் இருக்கும்? தென் அமிலம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா என்ன கலர் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமிலம் கூட மெத்தில் ஆரஞ்சு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம எப்பொழுதுமே ஒரு டாபிக் படிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறது. நம்மளால கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். அப்ப பாருங்க, அமிலம் கூட பினாப்தலின் சேர்த்தா என்ன கலர்னா கலர்லெஸ், நிறமற்றது. அமிலம் கூட பினாப்தலின் சேர்த்தா கலர்லெஸ், நிறமற்றது. தென் அமிலம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா மஞ்சள் கலர்ல இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்கும். இளஞ்சிவப்பு நிறம். அமிலம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா இளஞ்சிவப்பு நிறம். அது இங்கிலீஷ்ல பிங்க் கலர் கிடைக்கும். பிங்க். ஃபாலோ பண்றீங்களா? இதுதான் அமிலத்தின் நிறங்காட்டி. இதுல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸாக மாற்றும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சிவப்பு லிட்மஸாக மாற்றும். இந்த லிட்மஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லிட்மஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிறங்காட்டி. இது லைக்கன்களில் இருந்து பெறப்படுகிறது. லைக்கன்கள் என்பது என்ன அப்படின்னா, லைக்கன்கள் என்பது ஆல்கா பூஞ்சை சேர்ந்த கூட்டுயிரி. அதாவது கூட்டுயிரி பாட்னியில படிப்போம்ல, அதான் கூட்டுயிரி. அப்போ கொஸ்டின் இப்படி இருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, அமிலம் நீல லிட்மஸ் தாளை சோப்பு லிட்மஸாக மாற்றும் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீல லிட்மஸ் தாளை சோப்பு லிட்மஸாக மாற்றும். நெக்ஸ்ட் அமிலத்தின் அடுத்த ஹெட்டிங் எதுல இருந்து கேட்பாங்கன்னா, அமிலத்தின் வகைகள் இருந்து கேட்பாங்க. இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 1ல கூட இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அமில வகைகள்ல ஃபர்ஸ்ட் கவனிங்க. அமில வகைகள்ல ஃபர்ஸ்ட் ஒன் மூலங்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? மூலங்களின் அடிப்படையில். இங்கிலீஷ்ல ஆசிட் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் சோர்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கரிம அமிலம்.
இங்கிலீஷ்ல இன்னும் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆர்கானிக் ஆசிட்ஸ். கரிம அமிலம்னா ஆர்கானிக் ஆசிட். இந்த கரிம அமிலம்னா என்னன்னா உயிருள்ள தாவர விலங்குகளில் இருந்து பெறப்படும் அமிலம். தாவரங்கள் விலங்குகளிலிருந்து பெறப்படும் அமிலம் கரிம அமிலம். இதை எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்மிக் அமிலம் எறும்பு கொடுக்கல இருக்கும். ஃபார்மிக் அமிலம் HCOOH ஃபார்மிக் அமிலம். நெக்ஸ்ட் தாவர எண்ணெயான வினிகர் அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் CH3COOH தான் அசிட்டிக் அமிலம். ஃபாலோ பண்றீங்களா? அப்ப கரிம அமிலம் என்பது என்னது? உயிருள்ள பொருள்களான தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து பெறப்படும் அமிலங்கள் கரிம அமிலம். The next கனிம அமிலம். இங்கிலீஷ்ல இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் உயிரற்ற பொருள்களான பாறை, தாதுக்கள், குகை. இங்கிலீஷ்ல ராக், மினரல்ஸ், கேவ், அதாவது குகை. இதுல இருந்து பெறக்கூடிய அமிலங்கள் எல்லாமே இன்ஆர்கானிக் அமிலம், கனிம அமிலங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் கேட்பாங்க. HCl, NO3 இதெல்லாமே இன்ஆர்கானிக் அமிலங்கள். ஃபாலோ பண்றீங்களா? அப்ப அமிலத்தின் வகைகள் பாருங்க. மூலங்களின் அடிப்படையில கரிம அமிலம், கனிம அமிலம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஹெட்டிங் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஹெட்டிங் காரத்துவத்தின் அடிப்படையில். Acid classified based on basicity. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் EY எக்ஸாம்ல, அதாவது அறநிலையத்துறை எக்ஸாம்ல காரத்துவத்தின் சரியான பதத்தினை கூறுக அப்படின்னு கேட்டாங்க. அப்ப காரத்துவம்னா என்னன்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான். அதாவது ஒரு அமிலத்தில் எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளின் எண்ணிக்கை இருக்கோ அதுதான் காரத்துவம் சொல்றாங்க. ஃபாலோ பண்றீங்களா? இப்போ இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஓர் காரத்துவ அமிலம். ஓர் காரத்துவ அமிலம்னா அதுல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா ஓர் காரத்துவ அமிலம். இங்கிலீஷ்ல மோனோ பேசிக் ஆசிட். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதாவது HCl, HNO3 இதுதான் எக்ஸாம்பிள். மோனோ பேசிக் ஆசிட். ஃபாலோ பண்றீங்களா? மோனோ பேசிக் ஆசிட். அடுத்து நெக்ஸ்ட் இரு காரத்துவ அமிலம். இங்கிலீஷ்ல டை பேசிக் ஆசிட். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் H2SO4, H2CO3. கவனிங்க, இப்போ ஒரு காரத்துவம்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இரு காரத்துவம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அதனால இது டை பேசிக் ஆசிட். நெக்ஸ்ட் முக்காரத்துவ அமிலம். இங்கிலீஷ்ல ட்ரை பேசிக் ஆசிட். இதுல எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. H3PO3, H3PO4. இது ரெண்டும் எக்ஸாம்பிள். இப்போ இது நேம் எப்படி ஈஸியா முடிச்சுக்கலாம்? O கம்மியா இருந்தா பாஸ்போரஸ் ஆசிட், O அதிகமா இருந்தா பாஸ்போரிக் ஆசிட். இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அமிலங்களின் வகைகள் காரத்துவத்தின் அடிப்படையில் மோனோ பேசிக் ஆசிட், டை பேசிக் ஆசிட், ட்ரை பேசிக் ஆசிட். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். HCl மோனோ பேசிக், H2SO4 டை பேசிக், H3PO3 ட்ரை பேசிக். இந்த எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபாலோ பண்றீங்களா? நெக்ஸ்ட் அயனி உறுதலின் அடிப்படையில். அயனி உறுதல் இங்கிலீஷ்ல அயோனைசேஷன். கவனிங்க, இது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. கம்ப்ளீட்லி அயனைஸ்,
கம்ப்ளீட்லி அயனைஸ்ட். அயனைஸ்ட்னா ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ஆசிட். எந்த ஒரு அமிலமே தண்ணியில ஃபுல்லா கரைஞ்சிச்சுன்னா அதை ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இதை குரூப் 1ல கேட்டாங்க. அதாவது ஸ்ட்ராங் வலிமை மிகு அமிலம். வலிமை மிகு அமிலம். ஓகேங்களா? இது பகுதி அளவு கம்ப்ளீட்னா முழுவதும் ஐநியூட்ரால். பகுதி அளவு ஐநியூட்ரால். இங்கிலீஷ்ல பார்ஷியலி அயனைஸ்ட். பார்ஷியலி அயனைஸ்ட்னா பகுதி அளவு ஐநியூட்ரால். இது என்ன சொல்லலாம்? வலிமை குறை அமிலம் சொல்லலாம். வலிமை குறை. இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வலிமை மிகு அமிலம்னா HCl, HNO3 இது ரெண்டுமே ஃபுல்லா தண்ணியில கரையும். அதாவது கனிம அமிலங்கள் எல்லாமே வலிமை மிகு அமிலம். இதே கரிம அமிலம் H2 அது HCOOH then CH3COOH இது எல்லாமே வலிமை குறை அமிலம், தண்ணியில கரையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஈஸியா வச்சுக்கலாம். நமக்கு ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிவப்பு கட்டெரும்பு கடிக்குது. அப்ப சிவப்பு கட்டெரும்பு கடிச்சுன்னா அந்த கட்டெரும்புல ஆசிட் இருக்கு. ஆசிட் பட்டுச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாட்டோம். அது என்னன்னா வலிமை குறை அமிலம். அதான் ஃபார்மிக் அமிலம். இது ஃபார்மிக் அமிலம். இது அசிட்டிக் அமிலம். ஃபாலோ பண்றீங்களா? ஃபார்மிக் அமிலம், இது அசிட்டிக் அமிலம். டவுட் இருக்கா? The next classification செறிவின் அடிப்படையில். கிளாசிபிகேஷன் fourth one செறிவின் அடிப்படையில். இங்கிலீஷ்ல based on concentration. கான்சன்ட்ரேஷன்னா ஆசிட் அதிகமாகவோ வாட்டர் கம்மியாகவோ இருந்தா இதுக்கு பேரு அடர் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். அடர் அமிலம். அடுத்து இங்கிலீஷ்ல அடர்னா கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். The next ஆசிட் கம்மியாகவோ வாட்டர் அதிகமாகவோ இருந்தா இதுக்கு பேரு நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்லலாம். நீர்த்த அமிலம். இங்கிலீஷ்ல டைலூட்டட் ஆசிட். இவ்வளவுதான். அமிலத்தின் வகைகள் 4 வகை இருக்கு. பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? அமிலம் மூலங்களின் அடிப்படையில் பார்த்தோம், காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம், அயனியுறுதலின் அடிப்படையில் பார்த்தோம், செறிவின் அடிப்படையில் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல. எந்த ஒரு அமிலத்தையும், எந்த ஒரு அடர் அமிலத்தையும் எந்த ஒரு நீர்த்த அமிலமா மாத்திடலாம். அதனால எக்ஸாம்பிள் புக்ல கொடுக்கல. இதை மட்டும் பார்த்தா நீங்க போதும். ஃபாலோ பண்ணீங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு புக்ல, சயின்ஸ் புக்ல கட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அதாவது அடர் அமிலம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அமிலத்தை நீரில் ஊத்துறதா, நீர்ல அமிலத்தை ஊத்துறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு மேலும் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே அமிலத்தை தான் நீரில் ஊத்தணும். சொட்டாக நீரை அமிலத்துல ஊத்துறோம்னா அமிலம் வெடிச்சிடும். அதனால அந்த கொஸ்டின் பாத்துக்கோங்க. கேட்பாங்க, அமிலத்தை நீரில் சொட்டாக ஊற்ற வேண்டும், டிராப் வைஸ் மேனர்ல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாலோ பண்றீங்களா? அமிலத்தின் வகைகள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அமிலத்தின் வேதியியல் பண்புகள். இது கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அமிலத்தின் வேதியியல் பண்புகள். இந்த வேதியியல் பண்புகள்ல ஒரு 4 பண்புகள் கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வேதியியல் பண்புகள். வேதியியல் பண்புகள்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வேதியியல் பண்புகள்ல அமிலம் பிளஸ் உலோகத்துடன் வினைபுரிந்தா, உலோகத்துடன் வினைபுரிந்தா, அது இங்கிலீஷ்ல ஆசிட் இஸ் மிக்ஸ்டு வித் மெட்டல் இல்ல ரியாக்டர்ஸ் மெத்தல் அப்படின்னா, உப்பு பிளஸ் நீர் இல்லைன்னா H2O கிடைக்கும். சரி, நீர்ல ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். உப்பு சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். இது கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. அமிலம் நீருடன் வினைபுரிந்து வெளியேற்றும் வாயு என்ன வாயு கேட்பாங்க. அப்ப அமிலம் நீருடன் வினைபுரிந்தா ஹைட்ரஜன் கேஸ வெளியேற்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாக்ஸ் போர்டு ஒன்று கொடுத்திருக்காங்க. எல்லா அமிலங்களும் வினைபுரிவதில்லை. அப்ப என்ன அமிலம் வினைபுரியாது அப்படின்னா, அதாவது இப்போ காப்பரும் சில்வரும், ஓகேங்களா, சில்வரும் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி என்ன கேஸ வெளியேற்றாது அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ வெளியேற்றாது.
அதாவது காப்பரும் சில்வரும் ஆசிட் கூட வினைபுரிந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றுறாங்க. மற்ற எல்லா உலோகங்களும் பொதுவா வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அமிலம் உலோகத்துடன் வினைபுரிந்து உப்பு நீரை கொடுக்கும். சரி, உப்பு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். The next அமிலம் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்தால் உலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்தால் ஆக்சைடு இங்கிலீஷ்ல HCl அமிலம் பிளஸ் உலோக ஆக்சைடுனா காப்பர் ஆக்சைடு இரண்டு வினைபுரியும் போது இந்த 2 Cl 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 Cl என்ன ஆகும்னா CuCl2 மாறிடும். இது உப்பு சால்ட் பிளஸ் H2O மாறும். செகண்ட் ரியாக்ஷன். தென் தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா அமிலம் அது HCl நீருடன் சிதைவடையும் போது H2O நீருடன் சிதைவடையும் போது acid reacts with water என்ன சிதைவடையும் அப்படின்னா இந்த H பிளஸ் தனியா வந்து இந்த H2O கூட சேர்ந்துடும். அப்ப என்னன்னா H3O பிளஸ் தான் மாறிடும். H3O பிளஸ் பிளஸ் மீதி Cl மைனஸ் இருக்கு. Cl மைனஸ் ஃபாலோ பண்றீங்களா? இவ்வளவுதான் இந்த அமிலத்தின் வேதியியல் பண்புகள்ல இந்த கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னது? அமிலம் உலோகத்துடன் வினைபுரிந்து வெளியேற்றக்கூடிய வாயு எது? ஹைட்ரஜன் கேஸ். எல்லா உலோகங்களும் வினைபுரியாது. ஆனா ஒரு சில உலோகங்கள் புக்ல கொடுத்திருக்காங்க. காப்பரும் சில்வரும் அமிலம் கூட வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The next second reaction அமிலம் உலோக ஆக்சைடு வினைபுரிந்தா உப்பு பிளஸ் நீர் கொடுக்கும். தேர்ட் ரியாக்ஷன் அமிலம் நீருடன் வினைபுரிந்தா ஹைட்ரோனியம் அயனியை கொடுக்கும். ஃபாலோ பண்றீங்களா? அமிலம் நீருடன் வினைபுரிந்தா ஹைட்ரோனியம் அயனியை கொடுக்கும். இதாங்க அமிலத்தின் வேதியியல் பண்புகள். ஃபாலோ பண்றீங்களா? The next அமிலத்தின் பயன்கள் பாருங்க. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஆசிட்ஸ். அமிலத்தின் பயன்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன் அமிலத்தின் பயன்களை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா HCl கொடுத்திருக்காங்க. HCl ஃபாலோ பண்ண முடியுதா? HCl கழிவறைகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. கழிவறைகளை சுத்தம் செய்ய பயன்படுகிறது. அதாவது கிளீன்சிங் ஏஜென்ட் இன் ரெஸ்ட் ரூம்ஸ் அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். செகண்ட் ஒன் H2SO4. இது வந்து வாகன மின்கல அடுக்கு, அதாவது கார் பேட்டரியில் பயன்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரு கந்தக அமிலம் இல்லைன்னா வேதிப்பொருள்களின் அரசன். அதாவது கிங் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்களின் அரசன். தென் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா HNO3. இது எங்க பயன்படுத்துறா? உரங்கள் தயாரிக்க பயன்படுது. உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. The next fourth one உரங்கள்னா ஃபெர்டிலைசர்ஸ். The next H2CO3 அப்படின்னா கார்போனிக் அமிலம். இது எங்க பயன்படுது அப்படின்னா குளிர்பானங்களில் பயன்படுது. கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானங்களில் பயன்படுகிறது. கூல்ட்ரிங்க்ஸ். The next fifth one அமிலம் கலந்த சோடியம் பென்சோயேட் அப்படின்னு கொடுத்துறாங்க. பென்சோயேட் இது எங்க பயன்படுது? இங்கிலீஷ்ல ஆசிட் மிக்ஸ்டு வித் சோடியம் பென்சோயேட். இது எங்க பயன்படுதுன்னா உணவுப் பொருள் பதப்படுத்த பயன்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து புது புக்ல நிறைய கொடுத்திருக்காங்க. புது புக்ல சிட்ரிக் ஆசிட்ஸ் உணவுப் பொருள் பதப்படுத்த, ஃபுட் பிரெசர்வேட்டிவ் ஏஜென்ட்ஸ். The next ஆக்சாலிக் அமிலம் கொடுத்திருக்காங்க. ஆக்சாலிக் அமிலம் படிச்சிருக்கோம். ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்கு? தக்காளியில இருக்கு. தக்காளியில உள்ள ஆக்சாலிக் அமிலம் எதுக்கு பயன்படுதுன்னா மாங்கனீஸ் மற்றும் இரும்பு கரைகளை குவாட்ஸ் படிகத்தில் அகற்றவும் மரப்பொருள்களை தூய்மை செய்யவும் பயன்படுதுன்னு கொடுத்திருக்காங்க புது புக்ல. The next டார்டாரிக் அமிலம் எங்க பயன்படுதுன்னா ரொட்டி சோடாவின் ஒரு பகுதி பொருள். ரொட்டி சோடா இல்ல பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு ஒரு பகுதி பொருள் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம படிக்கும் போது புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கணும். அதாவது நியூ சமச்சீர் கல்வி புக்கையும் பழைய புக்கையும் படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம். ஃபாலோ பண்ண முடியுதா? இவ்வளவுதாங்க இந்த அமிலம் முடிஞ்சிச்சு. The next காரங்கள் பத்தி பார்க்க போறோம். The next காரங்கள்.
நெக்ஸ்ட் காரங்கள் பத்தி படிக்க போறோம். காரங்கள் இங்கிலீஷ்ல பேசஸ். டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. ஒரு கரைசலை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனியை இடப்பெயர்ச்சி செய்ய வல்ல கரைசல்கள் காரம் அப்படின்னு சொல்றாங்க. When a solution is dissolved with water with the displacement of hydroxide ion is called bases அப்படி சொல்றாங்க. பேசஸ்க்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். NaOH, KOH அப்படின்னு சொல்லலாம். NaOHனா எரி சோடா, இங்கிலீஷ்ல காஸ்டிக் சோடா, எரி பொட்டாஷ். KOHனா பொட்டாஷ், இங்கிலீஷ்ல காஸ்டிக் பொட்டாஷ். இந்த இரண்டு காரங்களும் நீர்ல அதிகமா கரையும். அதனால இதுக்கு இன்னொரு பேரு அல்கலிஸ் அப்படிம்பாங்க. அல்கலிஸ். அல்கலிஸ். அல்கலிஸ் என்பது என்ன அப்படின்னா நீரில் கரையும் காரங்களுக்கு அல்கலிஸ் என்று பெயர். ஃபாலோ பண்றீங்களா? நெக்ஸ்ட் காரத்தின் இயற்பியல் பண்புகள். காரத்தின் இயற்பியல் பண்புகள் இங்கிலீஷ்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பத்தி படிக்க போறோம். கவனிங்க. காரங்கள், காரம் கசப்பு சுவை இருக்கும். கசப்பு லைக் பிட்டர் டேஸ்ட். பிட்டர் டேஸ்ட். காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை, சிவப்பு லிட்மஸ் தாளை, லிட்மஸ் தாளை நீல லிட்மஸாக மாற்றும். நீல லிட்மஸ். இங்கிலீஷ்ல bases which convert red litmus into blue litmus. The next காரத்தின் நிறங்காட்டி. காரத்தின் நிறங்காட்டி பேஸ் இண்டிகேட்டர். நம்ம அமிலம் படிச்சோம்ல அதே மாதிரிதான் காரத்துக்கும். காரம் பிளஸ் பினாப்தலின் சேர்த்தா, பினால்தலின், பினாப்தலின் சேர்த்தா என்ன கலர் இருக்கும்? காரம் பிளஸ் மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா என்ன கலர் இருக்கும்? மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா என்ன கலர் இருக்கும்? இப்போ காரம் கூட பினாப்தலின் சேர்த்தா இளஞ்சிவப்பு நிறம் இருக்கும். இங்கிலீஷ்ல பேஸ் ரியாக்ட்ஸ் வித் பினாப்தலின் which turn pink color. இளஞ்சிவப்பு நிறம். பிங்க் கலர். காரம் கூட மெத்தில் ஆரஞ்சு சேர்த்தா மஞ்சள் கலர் இருக்கும். எல்லோ கலர். எல்லோ கலர். அவ்வளவுதாங்க காரத்தோட நிறங்காட்டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி காரத்தின் வகைகள் பத்தி பார்க்க போறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் பேசஸ். காரத்தின் வகைகள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அமிலத்துவத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அமிலத்துவம். அமிலம் படிக்கும் போது படிச்சோம், காரத்துவம்னு படிச்சோம். இங்க காரம் படிக்கும் போது அமிலத்துவம் படிக்கணும். அமிலத்துவம்னா இங்கிலீஷ்ல அசிடிட்டி. அசிடிட்டி. இது படிக்கும் போது அசிடிட்டினா என்னன்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH அயனிகளின் எண்ணிக்கை. இதோட எண்ணிக்கை தான் அசிடிட்டி. இப்ப கவனிங்களா, ஒரே ஒரு OH இருந்தா NaOH, NaOHம் KOHம் ஒரே ஒரு OH தானே இருக்கு. அப்ப அதனால என்ன சொல்லலாம்னா இத ஓர் அமிலத்துவ காரம். ஓர் அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓர் அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல மோனோ அசிடிக் பேஸ். த நெக்ஸ்ட் CaOH twice. இதுல ரெண்டு OH இருக்கு. அதுக்கப்புறம் FeOH twice. இதுலயும் ரெண்டு OH இருக்கு. அதனால இரு அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லலாம். அது இங்கிலீஷ்ல டை அசிட்டிக் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்டு AlOH thrice. AlOH thrice. மூன்று OH இருக்கு. அதனால இது என்ன சொல்லலாம்னா மூன்று அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ட்ரை அசிட்டிக் பேஸ். அவ்வளவுதாங்க. அப்போ அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரத்தை எப்படி பிரிக்கிறாங்க? மோனோ அசிடிக் பேஸ், டை அசிடிக் பேஸ், ட்ரை அசிடிக் பேஸ். இதுல எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க.
லாஸ்டா அந்த குரூப் 1ல இதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டாங்க, அதனால நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த வகை என்ன படிக்க போறோம்னா, செகண்ட் ஒன் அயனியுறுதலின் அடிப்படையில். அயனியுறுதலின் அடிப்படையில் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ்ல பேஸ்ட் ஆன் அயானைசேஷன். இதை அடிப்படை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுவதும் அயனியுற்றால், முழுவதும் இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்லி அயனைஸ்ட், முழுவதும் அயனியுற்றால் இதை வந்து வலிமை மிகு காரம், வலிமை மிகு காரம், இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் பேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. அதாவது ஒரு காரத்தை தண்ணியில கரைக்கும் போது ஃபுல்லா அயனி விட்டுருச்சுன்னா, ஃபுல்லா கரைஞ்சிச்சுன்னா அது வலிமை மிகு காரம். எக்ஸாம்பிள் கவனிங்க, NaOHம் KOHம் சொன்னோம். நம்ம முன்னே பார்த்தோம், NaOHம் KOHம் ஃபுல்லா கரையும், அதனால இதை வலிமை மிகு காரம்னு சொல்லலாம். இதே செகண்ட் ஒன் பகுதி அளவு அயனியுற்றால் இது என்ன சொல்லலாம்னா வலிமை குறை காரம், இங்கிலீஷ்ல வீக் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் முக்கியம். எக்ஸாம்பிள் கவனிங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னா CaOH ட்ரைஸ், அதாவது சுண்ணாம்பு நீர், ஒயிட் வாஷ் பில்டிங்ல அடிக்கிற சுண்ணாம்பு நீர் வந்து தண்ணியில ஃபுல்லா கரையாது, அதனால இதை வலிமை குறை காரம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாலோ பண்றீங்களா? அப்போ அயனியுறுதலின் அடிப்படையில 2 வகை இருக்கு. ஃபுல்லா கரைஞ்சா ஸ்ட்ராங் பேஸ், பகுதியளவு கரைஞ்சா வீக் பேஸ். நெக்ஸ்ட் செறிவின் அடிப்படையில். மூணாவது வகை செறிவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. செறிவின் அடிப்படையில் இங்கிலீஷ்ல பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். கவனிங்க, பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ் அதிகமாகவும் வாட்டர் கம்மியாகவும் இருந்தா இதுக்கு பேரு அடர்காரம். இங்கிலீஷ்ல கான்சென்ட்ரேட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஸ் கம்மியாகவும், பேஸ்னா காரம், வாட்டர் அதிகமாகவும் இருந்தா அதுக்கு நீர்த்த காரம், இங்கிலீஷ்ல டைல்யூட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோ பண்ணீங்களா? இவ்வளவுதான் இந்த வகை. அப்ப காரத்தின் வகைகள் 3 வகை இருக்கு. என்னென்ன வகை? அமிலத்துவத்தின் அடிப்படையில், அதுக்கப்புறம் அயனியுறுதலின் அடிப்படையில், அந்த நெக்ஸ்ட் செறிவின் அடிப்படையில். இந்த 3 பார்த்தா போதும். நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா காரத்தின் பயன்கள் பத்தி படிக்க போறோம். காரத்தின் பயன்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன காரம் கொடுத்திருக்காங்கன்னா NaOH அது கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் நமக்கு முன்னாடியே தெரியும். NaOHனா எரிசோடா, இங்கிலீஷ்ல காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். இது எங்க பயன்படுது அப்படின்னா சோப்பு தயாரிக்க பயன்படுது. ஓகேவா? யூஸ் டு மேனுஃபேக்சர் சோப், அதாவது ஹார்ட் சோப், சாஃப்ட் சோப், தமிழ்ல கடின சோப்பு, மென்மையான சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. Then second one CaOH twice, கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது எங்க பயன்படுதுன்னா சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுகிறது. ஒயிட் வாஷிங் டு தி பில்டிங்ஸ் அதுக்கு பயன்படுது. Then third one magnesium hydroxide. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மக்னீசியம் பால்மம், மில்க் ஆஃப் மக்னீசியா. இது எங்க பயன்படுது அப்படின்னா வயிறு உபாதைகளுக்கு பயன்படுகிறது. Used as a medicine for stomach troubles, அங்க பயன்படுத்துங்க. ஃபாலோ பண்ணீங்களா? The next fourth one ammonium hydroxide, NH4OH. இது எங்க பயன்படுதுன்னா கரை நீக்க பயன்படுது. Used to remove grease stain from cloth, clothல உள்ள கரைகளை நீக்க பயன்படுகிறது. ஃபாலோ பண்ணீங்களா? இந்த லாஸ்ட் 2 முக்கியம். இது வயிறு உபாதைகளுக்கு பயன்படுகிறது. வயிறு உபாதைகள் இது கரை நீக்க பயன்படுது. அப்ப மில்க் ஆஃப் மக்னீசியா வயிறு உபாதைகளுக்கு பயன்படுகிறது. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கரை நீக்க பயன்படுகிறது. இவ்வளவுதான் இந்த யூசஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃபாலோ பண்றீங்களா? இப்ப அமிலம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம்? காரம் பார்த்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா pH வேல்யூ பத்தி படிக்க போறோம். pH அப்படிங்கிற என்னன்னா அமிலமா காரமா என கண்டறியும்
பயன்படும் அளவுகோல் தான் pH மீட்டர். அதை பத்தி படிக்க போறோம். pH அப்படின்னா pH பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லனா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். இப்போ ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு கண்டறிய, அமிலமா காரமா என கண்டறிய பயன்படக்கூடிய மீட்டர் தான் pH மீட்டர். இது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா SPL சாரன்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. சாரன்சன், இங்கிலீஷ்ல சோரன்சன், இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதுல pH வேல்யூ less than 7 அப்படின்னா அமிலம். pH வேல்யூ equal to 7 அப்படின்னா நடுநிலை. pH வேல்யூ greater than 7 அப்படின்னா காரம். ஓகேங்களா? இத பார்த்தா போதும். pH வேல்யூ less than 7 அப்படின்னா acid, equal to 7 னா neutral, greater than 7 அப்படின்னா basis. இந்த pH ல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது pH மதிப்புகள் வந்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. தென் pH ஓட கணக்குகள் கேட்பாங்க. அந்த இது பார்க்க போறோம். அடுத்து pH கணக்குகள் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துக்கணும். சில ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபார்முலாஸ் ஸ்கூல் புக்ல எழுத மட்டும் படிச்சா போதும். pH எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா log 10 H plus அதாவது ஹைட்ரஜனோட செறிவு. POH அப்படின்னா log 10 OH மைனஸ் ஹைட்ராக்சைடோட செறிவு. PH ஐயும் POH ஐயும் கூட்டினா 14 வரும். இந்த மூன்று ஃபார்முலாவும் pH கணக்குகளுக்கு உதவும். அதனால இந்த மூன்று ஃபார்முலாவும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா pH இன் முக்கியத்துவம், அதாவது pH இன் மதிப்புகள் பார்க்க போறோம். லாஸ்ட் அந்த குரூப் 4ல கேட்டாங்க. அது எப்படின்னா இப்போ ஓல்டு புக்ல ஒவ்வொரு வேல்யூ இருக்கு, நியூ புக்ல ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. நம்ம ஓல்டு புக் பார்த்துட்டு அடுத்து நியூ புக் பார்க்க போறோம். ஃபாலோ பண்றீங்களா? அப்ப ரெண்டையுமே படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது நியூ புக்ல ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து படிச்சுக்கணும், நியூ புக்ல இருந்து எடுத்தாங்கன்னா ரெண்டையுமே படிச்சுக்கணும். அது ரெண்டையுமே நம்ம ஷார்ட்கட்ஸ் தான் நடந்து போறோம். ஓகேங்களா? அதாவது pH மதிப்பு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? pH ஓட மதிப்பு என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்போ ஓல்டு புக்ல என்ன இருக்கு அப்படின்னு கவனிங்க. ஓல்டு புக்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது pH மதிப்பு 2 எதுக்கு இருக்கு அப்படின்னா வயிற்றில் சுரக்கும் திரவம், திரவத்துக்கு திரவம் இதோட pH மதிப்பு 2. அடுத்து 2.2ல இருந்து அதாவது 2.20ல இருந்து 2.40க்குள்ள லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம். லெமன் ஜூஸ் அதாவது எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ், இங்கிலீஷ்ல லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட் 3.0 அப்படின்னா 3.0 இல்ல 3 o'clock அப்படின்னா காமன் கூல் ட்ரிங்க்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அது தமிழ்ல குளிர்பானம் அப்படின்னு கேட்பாங்க. குளிர்பானம் இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல அது என்னன்னா ரத்தத்தோட pH அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த வேல்யூஸ்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 4.10 அப்படின்னா தக்காளி சாறு அப்படிங்கிற pH கொடுத்துருக்காங்க. தக்காளி சாறு, இங்கிலீஷ்ல தக்காளி சூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா 4.40ல இருந்து இல்ல 4:40 to 5.5 அப்படின்னா காஃபியோட pH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஃபி. நெக்ஸ்ட் 4:50ல இருந்து 6 அப்படின்னா ஹியூமன் ஸ்கின், மனித தோலின் pH அது கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்றீங்களா? நெக்ஸ்ட் 5.5 அப்படின்னா 5.5 இல்ல 5.5 இல்ல 5.6 கொடுத்துருக்காங்க. 5.6 அமில மலை கொடுத்துருக்காங்க. அமில மலை. நெக்ஸ்ட் 8.5 அப்படின்னா கடல் நீர், சீ வாட்டர் கொடுத்துருக்காங்க. கடல் நீர். ஃபாலோ பண்றீங்களா? இது எப்படி இப்ப ஈஸியா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது பாருங்க. ஈஸியா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு பிரியாணி ட்ரீட் தரேன். எப்ப செரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா 2 மணிக்கு செரிக்க ஆரம்பிக்குது. எதனால செரிக்க ஆரம்பிக்குது? வயிற்றில் சுரக்கும் திரவத்தினால செரிக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளால தூக்கம் வரும்ல, அதுக்கு என்ன பண்றோம்? 2:20ல இருந்து 2:40க்குள்ள லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். அடுத்து 3 மணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்.
4:10க்கு தக்காளி சூப் குடிக்கணும். அப்ப எப்ப தக்காளி சூப் குடிக்கணும்? 4:10க்கு. காஃபி எப்ப குடிக்கணும்னா 4:40ல இருந்து 5:05க்குள்ள குடிக்கணும். ஓகேங்களா? எப்போ வெயில்ல விளையாடணும்? வெயில்ல விளையாண்டா தோலுக்கு நல்லது அப்படின்னா 4:50ல இருந்து 6 மணி வரைக்கும் மனித தோல், ஹியூமன் ஸ்கின். நெக்ஸ்ட் 5:06க்கு அமிலமழை பெய்யுது. எப்போ கடல்ல கலக்குது அப்படின்னா 8:05க்கு தான் கடல்ல கலக்குது. இது ஒரு செக்டர் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் வினிகர் 2ல இருந்து 3 சொட்டு ஊத்தணும், இல்லைன்னா 3ல இருந்து 4 சொட்டு ஊத்தணும். இதுதான் வினிகரோட pH. வினிகரோட pH சமைக்கும் போது வினிகர் 2ல இருந்து 3 சொட்டு, இல்ல 3ல இருந்து 4 சொட்டு. நெக்ஸ்ட் மனித ரத்தம் ஹியூமன் பிளட், மனித ரத்தம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 7.35ல இருந்து 7.45 வரைக்கும் சொல்றாங்க மனித ரத்தம், ஹியூமன் பிளட். நெக்ஸ்ட் மனித ரத்தம் சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர், அதாவது சிறுநீர் அப்படின்னு சொல்லலாம். சிறுநீர் 5:50ல இருந்து 7:05 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். 5:50ல இருந்து 5.5ல இருந்து 7:05 வரைக்கும் இதுதான் சிறுநீர். அப்புறம் மனித உமிழ்நீர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6:50ல இருந்து 7.5 வரைக்கும் 7.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6:50ல இருந்து 7.5 வரைக்கும் ஹியூமன் சலைவா. அப்ப எப்படி ஞாபகம் சொல்லலாம் அப்படின்னா கவனிங்களா, வினிகர் 2ல இருந்து 3 சொட்டு ஊத்தணும், இல்ல 3ல இருந்து 4 சொட்டு ஊத்தணும். ரத்தம்னா யோகா பண்ணா ரத்தம் அதிகமா சுரக்கும். எப்ப யோகா பண்ணணும்? 7:35ல இருந்து 7:45 வரைக்கும். உமிழ்நீர்னா பல் விளக்கும் போது அதிகமா உமிழ்நீர் சுரக்கும். அப்ப 6:50ல இருந்து 7:05 வரைக்கும் பல் விளக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதான் நம்ம pH வேல்யூ. அடுத்து நீர் தூய மழைநீர் இதோட pH இதோட pH 7 சொல்றாங்க. நீர் தூய மழைநீர் இதோட pH 7 சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீட்டில் பயன்படுத்தும் அமோனியா NH4 சரி NH3 என்ன சொல்றாங்கன்னா 12 சொல்றாங்க. வீட்டில் பயன்படுத்துற அமோனியா. நெக்ஸ்ட் பாலோட pH 6.4. பாலோட pH இவ்வளவுதான். இவ்வளவு வேல்யூ படிச்சிட்டோம்னா போதும். ஓல்டு புக் படிச்சிடலாம். ஃபாலோ பண்றீங்களா? ஓல்டு புக் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் நியூ புக்ல முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும். நியூ புக்ஸ்ல ஈஸியா கவர் பண்ணிடலாம். அது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூ புக்ல முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமிலமலை கடல்நீரோட pH 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்டாசிட்ஸ்னா அமில நீக்கி மெல்கா மக்னீசியா இதோட pH 10 கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ட்ரைனேஜ் கிளீனர் அப்படின்னா வடிகால் சுத்தமாக்கும் பொருள் இதோட pH 13 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மனித உமிழ்நீர்னா 6 to 8 கொடுத்துருக்காங்க புது புக்ல. சில வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இந்த வேல்யூஸ் மட்டும் புது புக்ல என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணீங்களா? நெக்ஸ்ட் pH கணக்குகள் அதை பத்தி பார்க்கணும். pH கணக்குகள் ப்ராப்ளம்ஸ் கணக்குகள் பத்தி பார்க்கணும். pH கணக்குகள் இதுல பாருங்க. pH கணக்குகள்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டே டைப் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு அமிலத்தில் இல்லைன்னா ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு மதிப்பு 0.001 மோல்னு கொடுப்பாங்க. ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு மதிப்பு 0.001 மோல். இதோட pH எது தெரியுமா? pH எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்க. 3 ஸ்தானம் இருக்கு. அதனால இதோட pH 3 தான். எக்ஸாம் நல்லா இப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதே ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு இப்படி 0.001 மோல் கொடுத்திருந்தாங்கன்னா 001 மோல் கொடுத்திருந்தாங்கன்னா ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு இப்ப OH தான் 3. ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 ஸ்தானம் இருக்கு. இதே pH கண்டுபிடிக்கணும்னா 14 minus 3 equal to 11. அப்ப pH 11 இருந்தா அமிலமா காரம். ஏன்னா 7 விட அதிகமா இருக்கு. அதனால இது காரம். இந்த வகையில ஒரு கணக்கு கேட்பாங்க. ஃபாலோ பண்றீங்களா? அப்ப டைப் 1 டைப் 2. இது டைப் 2. அதாவது ஹைட்ரஜன் அயனின் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த டைப், ஹைட்ராக்சைடு அயனின் கொடுத்திருந்தாங்கன்னா 14ல இருந்து கழிக்கணும். ஹைட்ரஜன் கொடுத்திருந்தா டைரக்டா போட்டுடலாம். ஹைட்ராக்சைடு கொடுத்தா 14ல இருந்து கழிக்கணும். ஃபாலோ பண்றீங்களா? இதுதான் pH கணக்குகள். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உப்புகள் பத்தி பார்க்க போறோம்.
அடுத்த 4 வகை. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா எளிய உப்பு. எளிய உப்பு அதாவது சிம்பிள் சால்ட். இங்கிலீஷ்ல சிம்பிள் சால்ட் என்னன்னா சிறிதளவு அமிலத்தை சிறிதளவு நீருடன் சிறிதளவு காரத்துடன் சேர்க்க கிடைக்கும் உப்பு. சிறிதளவு அமிலத்தை சிறிதளவு காரத்துடன் சேர்க்கும் உப்பு. அதாவது எனக்கு எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா NaCl. NaCl சாதாரண உப்பு எடுத்துக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் அமில உப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல அமிலம் அல்ல அமில உப்பு. இங்கிலீஷ்ல அசிடிக் சால்ட். அசிடிக் சால்ட் அப்படின்னா அதிக அளவு அமிலத்தை குறைந்த அளவு காரத்துடன் சேர்க்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா NaHCSO4. இப்போ அமில உப்புனா இங்க கண்டிப்பா H இருக்கும். இதான் அமில உப்பு எடுத்துக்காங்க. அமில உப்புனா என்ன இருக்கும்? அமிலம் அதிக அளவு இருக்கும், காரம் கம்மியான அளவு இருக்கும். இதான் அமில உப்பு. தேர்டு கார உப்பு. கார உப்பு அப்படின்னா காரம் காரம் அதிக அளவுல இருக்கணும், அமிலம் கம்மியான அளவுல இருக்கும். இதான் கார உப்பு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BbOHCl லெட் ஹைட்ரோகுளோரைட் கொடுத்துருக்காங்க புக்ல. BbOHCl கார உப்பு. அடுத்த 4வது வகை இரட்டை உப்பு. இரட்டை இங்கிலீஷ்ல டபுள் சால்ட். டபுள் சால்ட் என்னன்னா ரெண்டுமே அதிகமா இருக்கணும், அமிலமும் அதிகமா இருக்கணும், காரமும் அதிகமா இருக்கணும். ரெண்டுமே அதிகமா இருந்தா இதை இரட்டை உப்புன்னு சொல்லலாம். இப்போ இரட்டை உப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பொட்டாஷ் படிகாரம் சொல்றாங்க. பொட்டாஷ் ஆல்கம், மோர் சால்ட். இதுதாங்க இரட்டை உப்பு எடுத்துக்காட்டு. அப்போ உப்புகளின் வகைகள் என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன் எளிய உப்பு. எளிய உப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு? NaCl. அமில உப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு? சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட். கார உப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு? லெட் ஹைட்ரோகுளோரைட். இரட்டை உப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு? பொட்டாஷ் படிகாரம். அப்புறம் மோல் உப்பு. இவ்வளவுதான் எக்ஸாம்பிள். ஃபாலோ பண்றீங்களா? இப்படி படிச்சாவே இந்த டாபிக் ஃபுல்லா ஓவரா படிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல